இருக்கு இது எப்படி இருக்கு. யாரையாவது நீங்க இது எப்படி இருக்குல்ல மாட்டி விடணும்னு ஆசைப்படுறீங்களா அப்படின்னா என்ன பண்ணுங்க, raga.fmக்கு வாங்க, விவரங்களை போடுங்க, நாங்க மாட்டி விடுறோம். நல்ல கதையா கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா சிறப்பா இருக்கும். ரொம்ப பேர் வந்து மாட்டி விடுங்க அப்படின்னு முடிச்சிடுறாங்க. மறந்துடாம போன் நம்பரை கொடுங்க. ஆமா, இன்னைக்கு ராஜன் குட்டியிட மோதியா கிட்ட கச்சாங் பூத்தே மேட்டர்லயே மாட்டிக்கிட்டாரு. அதே நேரத்துல அவர்கிட்ட அண்டர் கிரவுண்ட் கார் பார்க்கிங்ல ஒரு ஈவென்ட் செய்யணும், நீங்க பண்ணி கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டிருந்தோம். எப்படியா கச்சாம்பூத்தையில ஆரம்பிச்சு அண்டர் கிரவுண்ட் பார்க்கிங் வரைக்கும் போயிருச்சு. அவரு ரொம்ப நல்லவர், அளவுக்கு அதிகமா நல்லவரா இருக்காரு. அவர் எப்படி மாட்ட முடியல, எல்லாத்துக்கும் கோபமே பட மாட்டாரு. எப்படியாவது கிண்டி பார்த்தோம், கிண்டனா அல்வா ஆயிட்டா இருப்பேன். சரி கொஞ்சம் கேளுங்க. இது ராஜா ராஜா ஹலோ. கச்சாம்பூத்தேடாரே தெரியலையா யாரு இது? நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல, அப்புறம் சொல்றேன். கச்சாம்புத்தேவா? எனக்கு வேணாம் கச்சாம்புத்தே. கச்சாம்புத்தே வேணா, ஒண்ணுமே வேணாம். உனக்கு வேணும்னா கேட்டுனா சாப்பிடுவியா? கச்சாம்புத்தி நான் சாப்பிடுறது உண்டு. கச்சாம்பூத்தியில என்ன இருக்கும்? கச்சாம்புத்தில கச்சானும் பூத்தேவும் இருக்கும், அதான் கச்சாம்புத்தே. பூத்தே எதுவா இருக்கும்? எது பூத்தேவா இருக்கும்? எது பூத்தேவா இருக்கும்? உங்களுக்கு வேற வேலையே இல்ல. யாரு முதல்ல சொல்லுங்க. எடுத்து கேள்வி கேக்குறது மட்டும் சொல்லு. பூத்தே எதுவா இருக்கும்? முத நீங்க என்ன கேட்டீங்க? கச்சாம்புத்தி சாப்பிடணும்னு கேட்டீங்க. ஆமான்னு சொல்லிட்டேன். ஒரு கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு உனக்கு போன் அடிப்பாங்க. அடுத்த கேள்விக்கு போங்க. பாஸ். யாரு? நான் ஃபெயில், நீங்க பாஸ். தலையில ஒரு வாட்டி கொட்டு. யாரு முதல்ல சொல்லுங்க. இந்த மாதிரி கேள்வி கேட்டா பிடிக்காது. மூஞ்சி மாதிரி கேள்வி கேட்டா நான் எப்படி சொல்றது? என்ன மூஞ்சி மாதிரி? மூஞ்சி மாதிரி கேள்வி கேட்டாக்கா நான் எப்படி பதில் சொல்றது? ராஜன் மூஞ்சி மாதிரியா? சரி சரி, ராஜன் குட்டின்னு உங்களுக்கு யாரு சொன்னா? நான் சொல்லவே இல்லையா? இப்ப சொன்ன மாதிரி விலகி நிச்சு. உங்க ஃபேமிலி என்ன குட்டியா இருப்பாங்களா எல்லாமே? எங்க ஃபேமிலி குட்டியா இருக்க முடியும், அது பரம்பரையா வம்சா வெளியா வந்து. ராஜன், கச்சாம்பூத்தைக்கு ஏன் கச்சாம்பூத்தேன்னு பேர் வந்து தெரியுமா? தெரியாத. எனக்கு தெரியாது, உன்ட்டு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் நினைச்சேன். ஓகே, நீங்க ஈவென்ட் எல்லாம் செய்றீங்க தானே? ஆமா. அதுக்கு தான் வந்தேன். சரி, உங்களுக்கு என்ன ஈவென்ட் வேணும் சொல்லுங்க. எனக்கு வந்து ஒரு பர்த்டே பார்ட்டி. ஓகே. இது அண்டர் கிரவுண்ட் பார்ட்டி. அண்டர் கிரவுண்ட் பார்ட்டி. ஓகே, அண்டர் கிரவுண்ட் பார்ட்டி. ஓகே. பார்க்கிங்ல செய்யறியா? முதல்ல தப்பா இருக்க. அண்டர் கிரவுண்ட்னா பார்க்கிங், அண்டர் கிரவுண்ட் பார்க்கிங் இருக்கா இல்லையா? அண்டர் கிரவுண்ட் பார்க்கிங் இருக்கு. யாராவது போயிட்டு அண்டர் கிரவுண்ட் பார்க்கிங் எல்லாம் செய்வாங்களா? நாங்க செய்வோம். ஃபங்க்ஷனா செய்றீங்க, இல்லீகல் ஃபங்க்ஷனா செய்றீங்க. தப்பா பேசாத. ஆமா, யாராவது எந்த கேனாவது போயிட்டு பார்க்கிங்ல செய்வானா? நான் தப்பா பேசாத சொன்னேன். அது சரி, தப்பா பேசல சார். ஏன் பார்க்கிங்ல செய்ய மாட்டாங்க? ஸ்பேஸ் பெருசா இருக்கும், கீழ இருக்கும், சத்தம் இருக்காது, யார் வேணா வரலாம், பார்க்கிங் போட்டு அப்படியே இருக்கலாம். திடீர்னு காடி வந்துச்சுன்னா உங்க சேர்த்து ஏத்திட்டு போயிரு. திடீர்னு ஏன் காடி வருது? நாங்க தான் புக் பண்ணிட்டுமே, அப்புறம் எப்படி காடி வரும்? பர்த்டேக்கு பதிலா வேற ஏதாவது வச்சுதான் அப்புறம் ஏதாவது செய்யணும். பரவாயில்லையா? என்னது? பர்த்டேக்கு பதிலா வேற ஏதாவது செய்யணும், அப்புறம் காடி வந்து ஏத்திட்டு போயிடுச்சுன்னா. தப்பா பேசாத குட்டி. சரி, தப்பா பேசாத. உன் பிசினஸ் என்ன வேணாவா? உங்க பிளான் சொல்லுங்க, நான் கேட்க. அபசகுனமா பேசாதீங்க. சரி, வேணாம், நீ வேணா, உன் ஈவன் வேணா போ. சரி, வரல. எடுக்கும் போதே வந்துட்டு இது ஆயிரும் அது ஆயிரம் சொல்லிட்டு இருக்க. இல்ல, நீங்க பாட்டு கால் பண்ணீங்க, சம்மந்தம் எல்லாமே கச்சாம்பூத்தி பத்தி கேட்டீங்க, இப்ப இவன் கேக்குறீங்க. எனக்கு இந்த மாதிரி கால் எல்லாம் வந்ததே இல்ல. இவன் கேட்கணும் வந்தது இல்லன்னு சொன்னா நீ இன்னும் ஃபேமஸ் ஆகல. ஃபேமஸ் ஆயிருந்தா இப்ப உங்க கூப்பிடுவாங்க. ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்தாலும் அது உருப்படியா செய்யறது இல்ல. இப்படி கேள்வி கேட்டு இருக்கிற ஃபங்க்ஷன் எடுத்து தப்பா பேசக்கூடாது. முதல்ல இருந்தே மூஞ்சி மாதிரி பேசிட்டு இருக்கீங்க, அப்ப எப்படி நஞ்சு பண்றது? உங்க ஊர்ல நெருப்பு பிடிச்சா என்னன்னு சொல்லுவீங்க? நெருப்புடான்னு சொல்லுவோம். நெருப்புன்னுவீங்க. ஆமா. என்னன்னு சொல்லி கத்துவீங்க? மகிழ்ச்சின்னு சொல்லி கத்துவோம். சின்ன பையன் நடந்துக்காது, மூஞ்சி மாதிரி பேசிட்டு இருக்க. நான் மூஞ்சி மாதிரி பேசுவேன், நீங்க தான் கிறுக்க மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. ஹலோ, தப்பா பேசாத. கிறுக்கதான் இந்த மாதிரி கேள்வி எல்லாம் கேட்பான். தப்பா பேசாத. எனக்கு யாருன்னு முதல்ல சொல்லுங்க, நான் நல்லா பேசுறேன் உங்கள்ட்ட. இந்த மாதிரி எல்லாம் பேசவே மாட்டேன். நானா சிவாஜி, தங்க பதக்க சிவாஜி. ஓகேவா? தங்க பதக்க சிவாஜி தான் செத்து போயிட்டாரு. இன்ன வரைக்கும் படம் ஓடுது. தப்பா பேசாத. அது பழைய படம், யாரு பாப்பா? என்ன இப்படி பேசிட்டு இருக்க? உங்களுக்கு ஈவன் வேணுமா வேணாவா? நீங்க தாறு மேல பேசிட்டு இருக்கீங்க. இவன் பத்தி பேசுறேன், இவன் பத்தி கொஞ்சம் பேச வேண்டியதானே? ஏன் எல்லாத்த பத்தி பேசுறீங்க இப்ப? சரி, இவனுக்கு வாங்க, நேரம் வாங்க, ஸ்ட்ரெயிட் டு தி பாயிண்ட். இவன் இப்ப எப்படி வர்றது? இவன் வந்து அடுத்த மாசம் தானே? அடுத்த மாசத்துக்கு இப்பவே பிளான் பண்ணலாம்ல? ஓகே, அண்டர் கிரவுண்ட் இவனு வர்றவங்க எல்லாம் காடி போடுவாங்க, இறங்கும் போதே சொல்லுவாங்க இது எப்படி இருக்குன்னு. ஓகேவா? நினைச்சேன். சூப்பரா இருக்கு. இது எப்படி இருக்கு? இது எப்படி இருக்கு? இது எப்படி இருக்கு? யாரையாவது நீங்க இது எப்படி இருக்குல்ல மாட்டி விடணும்னு ஆசைப்படுறீங்களா அப்படின்னா என்ன பண்ணுங்க, raga.fmக்கு வாங்க, விவரங்களை போடுங்க, நாங்க மாட்டி விடுறோம். நல்ல கதையா கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா சிறப்பா இருக்கும். ரொம்ப பேர் வந்து மாட்டி விடுங்க அப்படின்னு முடிச்சிடுறாங்க.
மறந்துடாம போன் நம்பரை கொடுங்க. ஆமா, இன்னைக்கு ராஜன் குட்டிர மோதியா கிட்ட கச்சாங் பூத்தே மேட்டர்லயே மாட்டிக்கிட்டாரு. அதே நேரத்துல அவர்கிட்ட அண்டர் கிரவுண்ட் கார் பார்க்கிங்ல ஒரு ஈவென்ட் செய்யணும், நீங்க பண்ணி கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டிருந்தோம். எப்படியா கச்சாங் பூத்தையில ஆரம்பிச்சு அண்டர் கிரவுண்ட் பார்க்கிங் வரைக்கும் போயிடுச்சு. அவரு ரொம்ப நல்லவர், அளவுக்கு அதிகமா நல்லவரா இருக்காரு. அவர் எப்படி மாட்ட முடியல, எல்லாத்துக்கும் கோவமே பட மாட்டாரு. எப்படியாவது கிண்டி பார்த்தோம், கிண்டுனா அல்வா ஆயிட்டா இருப்பேன். சரி கொஞ்சம் கேளுங்க. இது ராஜா ராஜா ஹலோ. கச்சாம்பூத்தேடாரே தெரியலையா யாரு இது? நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல, அப்புறம் சொல்றேன். கச்சாம்புத்தியவா? எனக்கு வேணாம் கச்சாம்புத்தி. கச்சாம்புத்தி வேணாம், ஒண்ணுமே வேணாம். உனக்கு வேணும்னா கேட்டு நான் சாப்பிடுவியா? கச்சாம்புத்தி நான் சாப்பிடுறது உண்டு. கச்சாம்பூத்தியில என்ன இருக்கும்? கச்சாம்புத்தியில கச்சானும் பூத்தேவும் இருக்கும், அதான் கச்சாம்புத்தி. பூத்தே எதுவா இருக்கும்? எது பூத்தேவா இருக்கும்? எது பூத்தேவா இருக்கும்? உங்களுக்கு வேற வேலையே இல்ல. யாரு முதல்ல சொல்லுங்க. எடுத்து கேள்வி கேக்குறது மட்டும் சொல்லு. பூத்தே எதுவா இருக்கும்? முத நீங்க என்ன கேட்டீங்க? கச்சாம்புத்தி சாப்பிடலான்னு கேட்டீங்க. ஆமான்னு சொல்லிட்டேன். ஒரு கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு உனக்கு போன் அடிப்பாங்க. அடுத்த கேள்விக்கு போங்க. பாஸ். யாரு? நான் ஃபெயில், நீங்க தலையில ஒரு வாட்டி கொட்டு. யாரு முதல்ல சொல்லுங்க. இந்த மாதிரி கேள்வி கேட்டா பிடிக்காது. மூஞ்சி மாதிரி கேள்வி கேட்டா நான் எப்படி சொல்றது? என்ன மூஞ்சி மாதிரி? மூஞ்சி மாதிரி கேள்வி கேட்டாக்கா நான் எப்படி பதில் சொல்ல? ராஜன் மூஞ்சி மாதிரியா? சரி சரி, ராஜன் குட்டின்னு உங்களுக்கு யாரு சொன்னா? நான் சொல்லவே இல்லையா? இப்ப சொன்ன மாதிரி விலகி நிச்சு. உங்க ஃபேமிலி என்ன குட்டியா இருப்பாங்களா எல்லாமே? எங்க ஃபேமிலி குட்டியா இருக்க முடியும், அது பரம்பரையா வம்சா வெளியா வந்து. ராஜன், கச்சாம்பூத்தைக்கு ஏன் கச்சாம்பூத்தேன்னு பேர் வந்துச்சு தெரியுமா? தெரியாத. எனக்கு தெரியாது, உன்ட்டு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் நினைச்சேன். ஓகே, நீங்க ஈவென்ட் எல்லாம் செய்றீங்க தானே? ஆமா, அதுக்கு தான் வந்தேன். சரி, உங்களுக்கு என்ன ஈவென்ட் வேணும் சொல்லுங்க. எனக்கு ஒரு பர்த்டே பார்ட்டி. ஓகே. இது அண்டர் கிரவுண்ட் பார்ட்டி. அண்டர் கிரவுண்ட் பார்ட்டி. ஓகே, அண்டர் கிரவுண்ட் பார்ட்டி. ஓகே, பார்க்கிங்ல செய்யறியா? முதல்ல தப்பா இருக்க. அண்டர் கிரவுண்ட் பார்க்கிங் இருக்கா இல்லையா? அண்டர் கிரவுண்ட் பார்க்கிங் இருக்கு. யாராவது போயிட்டு அண்டர் கிரவுண்ட் பார்க்கிங் எல்லாம் செய்வாங்களா? நாங்க செய்வோம். ஃபங்க்ஷனா செய்றீங்க, இல்லீகல் ஃபங்க்ஷனா செய்றீங்க. தப்பா பேசாத. ஆமா, யாராவது எந்த கேனாவது போயிட்டு பார்க்கிங்ல செய்வானா? நான் தப்பா பேசாத சொன்னேன். அது சரி, தப்பா பேசல சார். ஏன் பார்க்கிங்ல செய்ய மாட்டாங்க? ஸ்பேஸ் பெருசா இருக்கும், கீழே இருக்கும், சத்தம் இருக்காது, யார் வேணா வரலாம், பார்க்கிங் போட்டு அப்படியே இருக்கலாம். திடீர்னு காடி வந்துச்சுன்னா உங்க சேர்த்து ஏத்திட்டு போயிடும். திடீர்னு ஏன் காடி வருது? நாங்க தான் புக் பண்ணிட்டுமே, அப்புறம் எப்படி காடி வரும்? பர்த்டேக்கு பதிலா வேற ஏதாவது வச்சுதான் அப்புறம் ஏதாவது செய்யணும். பரவாயில்லையா? என்னது? பர்த்டேக்கு பதிலா வேற ஏதாவது செய்யணும், அப்புறம் காடி வந்து ஏத்திட்டு போயிடுச்சுன்னா. தப்பா பேசாத குட்டி. சரி, தப்பா பேசாத. உன் பிசினஸ் என்ன வேணாவா? உங்க பிளான் சொல்லுங்க, நான் கேட்க. அபசகுனமா பேசாதீங்க. சரி, வேணாம், நீ வேணா, உன் ஈவன் வேணாம், போ. சரி, வரல. எடுக்கும் போதே இது ஆயிரும் அது ஆயிரம் சொல்லிட்டு இருக்க. இல்ல, நீங்க பாட்டு கால் பண்ணீங்க, சம்மந்தம் எல்லாமே கச்சாம்பூத்தி பத்தி கேட்டீங்க. இப்ப இவன் கேக்குறீங்க. எனக்கு இந்த மாதிரி கால் எல்லாம் வந்ததே இல்ல. இவன் கேட்கணும் வந்தது இல்லன்னு சொன்னா நீ இன்னும் ஃபேமஸ் ஆகல. ஃபேமஸ் ஆயிருந்தா இப்ப உங்க கூப்பிடுவாங்க. ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்தாலும் அது உருப்படியா செய்யறது இல்ல. இப்படி கேள்வி கேட்டு இருக்கிற ஃபங்க்ஷன் கேட்டு தப்பா பேசக்கூடாது. முதல்ல இருந்தே மூஞ்சி மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. அப்ப எப்படி நஞ்சு பண்றது? உங்க ஊர்ல நெருப்பு பிடிச்சா என்னன்னு சொல்லுவீங்க? நெருப்புடான்னு சொல்லுவோம். நெருப்புன்னுவீங்க. ஆமா. என்னன்னு சொல்லி கத்துவீங்க? மகிழ்ச்சின்னு சொல்லி கத்துவோம். சின்ன பையன் மாதிரி நடந்துக்காது, மூஞ்சி மாதிரி பேசிட்டு இருக்க. நான் மூஞ்சி மாதிரி பேசுவேன், நீங்க தான் கிறுக்க மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. ஹலோ, பேசாத. கிறுக்கதான் இந்த மாதிரி கேள்வி எல்லாம் கேட்பான். தப்பா பேசாத. எனக்கு யாருன்னு முதல்ல சொல்லுங்க, நான் நல்லா பேசுறேன் உங்கள்கிட்ட. இந்த மாதிரி எல்லாம் பேசவே மாட்டேன். நான் சிவாஜி, பேச மாட்டேன். தங்கப்பதக்க சிவாஜி. ஓகேவா? தங்கப்பதக்க சிவாஜி தான் செத்து போயிட்டாரு. இன்ன வரைக்கும் படம் ஓடுது. தப்பா பேசாத. அது பழைய படம், யாரு பாப்பா? என்ன இப்படி பேசிட்டு இருக்க? உங்களுக்கு ஈவன் வேணுமா வேணாவா? நீங்க தாறு மேல பேசிட்டு இருக்கீங்க. இவன் பத்தி பேசுறேன், இவன் பத்தி கொஞ்சம் பேச வேண்டியதானே? ஏன் எல்லாத்த பத்தி பேசுறீங்க இப்ப? சரி, இவனுக்கு வாங்க, நேரம் வாங்க, ஸ்ட்ரெயிட் டு தி பாயிண்ட். ஈவன் இப்ப எப்படி வர்றது? ஈவன் அடுத்த மாசம் தானே? அடுத்த மாசத்துக்கு இப்பயே பிளான் பண்ணலாம்ல? ஓகே, அண்டர் கிரவுண்ட் ஈவன். வர்றவங்க எல்லாம் காடி போடுவாங்க, இறங்கும் போதே சொல்லுவாங்க இது எப்படி இருக்குன்னு. ஓகேவா? நினைச்சேன். சூப்பரா இருக்கு. இது எப்படி இருக்கு?